வந்திருக்கிற இடம் சூப்பர். சுதர்சா, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் சுதர்சா. என்னண்ணே? நேத்து அவன்கிட்ட என்ன சொன்னேன் ஷோ ஆரம்பிக்கும் போது, இப்பதான் நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம ஷோக்கு வந்து அடாப்ட் ஆயிட்டு வந்திருக்காங்க, டியூனா இருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஒரு படத்தை கஷ்டமான போட்டா கூட சொல்லிடுறாங்கன்னு ஒன்று சொல்லி அதை வந்து ஒரு ப்ரைடா நினைச்சுக்கிட்டு கடைசியா சொல்றதா முதல்ல சொல்லியிருந்தேன்ல. சரி, அதுக்கு ஒரு கமெண்ட். என்ன கமெண்ட்னு பாத்தீங்கல்ல, பேரை சொல்றதுக்காகலாம் உங்க ஷோ பிடிச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. எங்க அப்பா அப்பவே சொன்னா, மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. அப்டேட் சொல்லுங்க அப்படின்றாங்களா? சரி விடுங்க, நம்ம என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றோம். நானும் புதுசு புதுசா ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறேன். அதை விட புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு என் தொழிலை கெடுத்து விட்டு போயிடுறாங்க. சரி வாங்க போலாம். முதல் செக்மெண்ட்குள்ள போயிடலாம். நாகப்பதினியா இந்த கண்ணு பிரைட் ஆகுது. விஜய் ஆண்டனி என்னன்னு போட்டிருக்கு? இசை விஜய் ஆண்டனி தான் இருக்கு. அதனால நம்ம நடிகர் விஜய் ஆண்டனி எல்லாமே வேணாம். ஆக்டர் நடிகர் விஜய் ஆண்டனி அப்படின்னு போயிடும். சரி ஓகே. நடிகர் விஜய் ஆண்டனி 8 எடுத்தோன்னே 8. அப்பதான் நீ 10 கரோனா லாக் பண்ண முடியும். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். 9. ஆகா சரி 10 சொல்லி நடிச்சிட்டாருல ஹீரோவா? நடிச்சிருப்பாரு. நல்லா நடிச்சிருப்பாரு. இல்ல நான் பாக்கலடா, செகண்ட்ஸ் போடுறேன்டா. தப்பா நினைக்காத சோசா. 10 படம்ண்ணே, கப்பு கப்புன்னு வாங்கினேன். போவா. நான், சலீம், அண்ணாதுரை, இந்தியா பாகிஸ்தான், ஹிட்லரு, ஐயோ ரத்தம், ஹிட்லரு, ரத்தம், பிச்சைக்காரன் 2, கங்கனாச்சாரியா என்ன பண்ணடா முடிஞ்ச போச்சு. ககனாச்சாரியா படம் நடிக்கிறாரு. ககனாச்சாரிங்கிறது அஜு வர்கீஸ் படம், மலையாள படம். இப்ப ஒரு படம் நடிக்கிறாரு. அதுன்னு ரிலீஸ் ககன மார்கன். கண்டிப்பா நீங்க சொல்லியோ நினைக்கிறேன். நீ ரீசெண்டா தான் இன்டர்வியூ எடுத்திருந்த. சித்தார்த் சத்யராஜ். எஸ், சத்யராஜ் சூப்பர். சத்யராஜ் ஐயா 7 8 9 10 11 சொல்லு. இங்க சும்மா ட்ரைக்கு தான் போட்டேன், வருதான்னு பாப்போம் இருங்க. நானே ஒரு ட்ரைக்காக தான் 10 போட்டேன். அமைதிப்படை, அண்ணா நகர் முதல் தெரு, பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, ரிக்ஷா மாமா, மலபார் போலீஸ், வால்டர் வெற்றிவேல், கூலி, ராஜாராணி, அப்புறம் வந்து அன்னபூரணி, அதுக்கப்புறம் வந்து நானு மகனல்ல, பாயும் புலி, அதுக்கப்புறம் பாயும் புலி போயிருச்சா? வந்துருச்சு. அடுத்த செக்மெண்ட்குள்ள போயிடலாம். படப்பாய் சில கோவங்கள் தோன்றும். சரியா? பனி துளியாய் அது கனா காணும் காலங்கள். அதேதான் கரெக்டா வரங்க. சில கோவங்கள் தோன்றும் பனி துளியாய் அது மறைவது ஏன்? நிலநடுக்கம் அது கொடுமைகள் இல்லை, மனநடுக்கம் அது மிக கொடுமை. அப்புறம் அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. கண்ணே காலம் தோறும் என் கூட நீ மட்டும் போதும். சரி, ஹீரோ யாருன்னு சொல்லிடுறேன். ஐயா அருள்நிதி. 20,000 கண்களா? அந்த இந்த பாட்டு மஹிமா நம்பியாரோட ஒரு பாட்டு வருமே, 20,000 கண்கள். ஆமாடா, மஹிமா நம்பியாரோட பாட்டு. சாம்சியஸ் மியூசிக். ஆமாடா. காப் டிரைவரா இருப்பாரு. ஆமாடா. சுடிதார் போட்டு மஹிமா வருவாங்களே. ஆமாடா. என்ன தாவா? ஆமாடா. ஐயோ என் காலே. அப்ப தலை ஒண்ணுது இல்லையா? ஐயோ என் தலை. இது என்ன பாட்டு தானே மறந்து போச்சு. உயிர் உருவாத. அதுல எப்படி வரும்? கண்ணே காலந்தோறும் என் கூட நீ மட்டும் போதும் நீ நாளும். அதேதான். எப்படி இந்த பாட்டுல எடுத்துட்டு எனக்கு கண்டுபிடிக்க கூடாதே எடுத்துட்டு வரீங்களா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, நான் ரொம்ப பழசா போனா, ரொம்ப நீ பழசா போவேன்னா கொஞ்சம் இப்படி வந்தேன் நானு. அப்படி வந்தேன்ல, அப்படி வரணும். போங்க. இந்த பாடம் அதிகமா கேட்டிருப்பேன். நானா நினைச்சு எடுத்து வந்தேன். கேட்டது இந்த பாடம் கேட்டிருக்கேன் தான். சாம்சியஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும் அது. அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? ஹீரோ
ஹீரோ வந்து ஒரு லவ் ஃபெயிலியர்ல இருப்பாரு. சரி. ஓகேவா? அந்த லவ் ஃபெயிலியர் இருந்து வெளியே வர ப்ராசஸ்ல தான் இருப்பாரு. இந்த ப்ராசஸ்ல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த லவ்வருக்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அதுதான் ஹீரோட கேரக்டர். இன்னொரு கேரக்டர், இவர் வந்து படத்துக்கு ரொம்பலாம் முக்கியமான கேரக்டர்லாம் கிடையாது. ஆனா வந்து இந்த படத்துல இது வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு கேரக்டர். சரி. இந்த கேரக்டர் வந்து அங்க இருக்கிற மக்கள்களை வந்து ஒரு வித டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. டார்ச்சர்னு சைக்கோ கொலகாரங்கிறத ஒரு வித டார்ச்சர், ஒரு ஃபன்னான டார்ச்சர் ஒன்று பண்ணி சுத்தி தெரியும் இந்த கேரக்டர். ஓகேவா? இன்னொரு கேரக்டர், இது வந்து ஃபீமேல் லீடு தான் படத்துக்கு. ஆனா ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து லவ் போர்ஷன்லாம் இருக்காது. ஆனா இவங்க தான் ஃபீமேல் லீடா இருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு, தன்னோட எக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதே தான் இந்த ஃபீமேல் லீடும் பண்ணும். ஆனா அது வந்து அவருக்கு தெரியாது, கடைசி தான் தெரியும். ஓ நீ இதைதான் பண்ணிட்டு இருந்தியா அப்படிங்கிறது கடைசியா தான் தெரியும். நீ இதைதான் பண்ணிட்டு இருந்தியா? ஹீரோ வந்து தன்னோட எக்ஸுக்காக ஹெல்ப் பண்றாரு. என்ன ஹெல்ப் பண்றான்னு நான் சொல்லல. ஆமாங்க, அவங்களோட லவ்வுக்காக தான் ஹெல்ப் பண்ணுவாரு. சரி, நம்மளோட லவ் தான், நம்ம லவ் பண்ணதுதான் அப்படி ஆயிப்போச்சு. ஆனா அவ ஒருத்தனை உண்மையா லவ் பண்றாளே, அவ லவ் நம்ம சேர்த்து வைக்கலாம்ல. அந்த ப்ராஜெக்ட் கையில எடுத்துட்டு இவர் போவார். அங்கதான் போய் திடீர்னு யாரா நீங்க கேட்டுருவாங்கல்ல, அப்படி கேட்டக்கூடாதுன்ட்டு அவங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு கேரக்டரா தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு பழக ஆரம்பிப்பாரு. வந்துருச்சு. இதுக்கப்புறமும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். குடும்பத்துல இருக்க ஒரு கேரக்டரா தன்னை அறிமுகப்படுத்திப்பாங்க. ஆனா அந்த குடும்பத்துல இவர் சேர்க்க மாட்டாங்க. அதனால இவர் வந்து அந்த ஏரியாக்குள்ளேயே இருப்பாரு. அவங்கள போய் பார்ப்பாரு, தனித்தனியா போய் சந்திப்பாரு, ஒவ்வொருத்தனும் போய் அட்டாச் ஆக ட்ரை பண்ணுவாரு. குடும்பத்துல ஒருத்தனை அட்டாச் ஆவாரு, சந்திரமுயா நிப்பாரு, சந்திரமுயா ஆவாரு. கடைசி அந்த கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருவாரு. கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு மனதில் நின்ற காதலியேன்னு நடந்து போயிருவாரு. இதுக்கப்புறம் என்னத சொல்றது? வா வேணாம் வேற படம் சொல்லுங்க. எனக்கு புரியல. கரெக்ட் தான். என்ன பிரச்சனை, என்ன ஆச்சுன்னா ஒரு சிறு வயதில் பாற்ற படம் என்பதால் நான் வந்து ஒரு 95க்கு அப்புறமாவே நான் எல்லாத்தையும் யோசிக்கிறேன். இப்பதான் கரகாட்டக்காரன் படத்துல 1 ரூபாய்க்கு 2 நூத்தாங்க, அதுக்குள்ள 10 ரூபாய் ஆகிட்டீங்களா? ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா? எதுக்கு எந்திரிக்கிற, உட்காருப்பா. முதல் கேரக்டர் ஃபீமேல் லீடு, லவ் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. அது ஒர்க் ஆயிருக்காது. ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுவாங்க? பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சு எங்க இருப்பாங்க? அம்மா வீட்டுல இருப்பாங்க. சரி, கரெக்ட். ஒன்னு ஃபர்ஸ்ட் கேரக்டர். ரெண்டாவது வேற என்ன பண்ணுவாங்க? அவங்க படம் ஃபுல்லா அங்கதான் இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு குழந்தை வேற இருக்கும். இவங்க படத்துல லீடா? ஃபீமேல் லீடு. அவ்வளவுதான். சரி, அடுத்த 2 கேரக்டர் சொல்றேன். சொல்லு. இப்ப ரெண்டாவது கேரக்டர். இப்ப இவரு பிரியும் போது 2 பேருக்கு விருப்பம் இல்ல, ஒருத்தருக்கு தான் விருப்பம். அப்படிங்கும் போது ஹஸ்பண்ட் கேரக்டர் என்ன பண்ணுவாங்க? கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. இப்ப நீ சொல்றியா நான் சொல்லிட்டு இருக்கேனா? எனக்கு அதான் பயந்து சொல்ல வேண்டிய இருக்கு. நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்கன்னா அதனாலதான். அப்ப வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாப்ல. ஆனா அது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணுவாரு, ஹீரோ போய் இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு அபேசன்மியா முடிஞ்சா. இதுதான் எவ்வளவு இப்ப நான் ஆக்சுவலி ரெண்டாவது கேரக்டர் நான் சொன்னதே என்ன கேரக்டர் தெரியல, சொல்ல நாகேஷ் கேரக்டர். அப்படியா? ஆமா, ஹீரோ வந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு அவருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு நாகேஷ் கேரக்டர் தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ நேற்று அவங்களுக்கு என்ன படம் சொன்னோம் அப்படின்னா இதுதான். ஸோ வந்து களவாணி தான் நேற்று சொன்ன படத்திற்கான விடை. ரைட்டு. இன்னைக்கு என்ன படம் சொல்ல? ஹீரோ அம்மா சரண்யா பொன்வண்ணன், கஞ்சா கருப்பு பஞ்சாயத்து. ஆமா, ஓகே. இப்போ இன்னைக்கு என்ன படம் சொல்ல போறோம் அப்படின்னா இந்த படத்தோட ஹீரோயின். ஆமா, ஓகேங்க. ஹீரோவுக்கு பயங்கரமான சப்போர்ட்டான ஒரு கேரக்டர். அதே சமயம் எப்படி ஹீரோ வந்து தன்னோட இதுல வந்து முன்னேறதுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அதே மாதிரி ஹீரோயினும் தனக்கான முன்னேற்றத்துக்கான என்ன பண்ணணுமோ அதுவும் பண்ணிட்டு அதுலயுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா போன ஒரு லேடியா தான் படத்துல இருப்பாங்க. ஓகே, இதுதான் ஹீரோயின் கேரக்டர். எஸ், ரைட். இப்ப பட் அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் கேரக்டர் ஹீரோயினுடைய சொந்தக்காரர். ஓகே, சித்தப்பா மாமா அந்த மாதிரி ஒரு சொந்தக்காரரு. இவங்க வந்து ஃபேமிலியா ஹீரோவும் ஹீரோயினும் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இவருதான் இருப்பாரு. ஆமா, ஹீரோயினோட சொந்தக்காரர் தான் இருப்பாப்ல. முதல் படியே இவருதான். ஆமா, முதல் படியா எடுத்து வச்சேன். தெரியும், இவ்வளவுதான் பிரேம் படி வச்சு தெரியாது. ஓகே. சோ இந்த கேரக்டர். இப்ப மூணாவது கேரக்டர் ஹீரோவோட அப்பா. ஹீரோட அப்பாவுக்கு வந்து ஹீரோவை சுத்தமா பிடிக்காது. சரிங்க. எந்த படத்துலதான் அப்பாவுக்கு பையனை பிடிச்சிருக்குங்கிறியா?
வாழ்க்கையிலே அப்படித்தான், படங்கள்லயும் அப்படித்தான். ம். சரி விடு, அது வழி வேற டிபார்ட்மெண்ட். இப்ப அடுத்து சொல்லும்போது அதுக்கு வேற ஒண்ணு சொல்றேன் வாங்க. சொல்றியா? ஆமா. ஆனா அவங்க அந்த பையனோட வளர்ச்சி எப்படி இருக்கு, அவனோட அடுத்த கட்டம் என்ன அப்படின்ற பாக்குறது ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. அப்பானாலே அப்படிதானங்க, ஈக்குவல் பண்ணிட்டு அப்படி அப்படி பண்றேன் நானு. சரி ஓகே. So, வந்து இதுதான் இந்த 3 கதாபாத்திரங்கள். ம். இத வச்சு நீங்க என்ன படம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சந்திக்கிறோம். மா பாண்டியராஜன்.